வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு சீசி பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ செஞ்சு சாப்பிடலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மின்ட் சட்னிக்கு புதினா ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு 4 ஸ்பூன் தயிர், 2 பச்சை மிளகா, கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சீசி பிரெட் ஆம்லேட்டுக்கு மின்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஆம்லேட்டுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது பிரெட் ஆம்லேட்டுக்கு தவா வச்சுருக்கோம். அதில் பட்டர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போது பட்டரை தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது கலக்கி வச்ச எக்கை தவாவில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்லைசஸை இதுக்கு மேலே டிப் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி. அடுத்தது நம்ம மின்ட் சட்னி செஞ்சு வச்சுருந்தோம். அதை ஒரு ஸ்லைஸ் பிரெட் மேலே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு ஸ்லைஸில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் மேலே சீஸ் ஸ்லைஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போது கீழே ஆம்லெட் நல்லா வெந்துருச்சு. அதனால் ஒரு சைடை பிரெட்டு மேலே திருப்பி விடுறோம். இன்னொரு சைடும் பிரெட்டை அதே மாதிரி கவர் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பக்கம் இருக்க பிரெட்டை இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாக சீசி பிரெட் ஆம்லெட் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பாய்.